பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா. இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க போகிறதுங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் இருக்கின்ற முக்கிய நிகழ்ச்சிகள் அல்லது முக்கிய விஷயங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். சுபகிருது வருடம் வைகாசி மற்றும் ஆனி மாதங்களை கொண்டது தான் ஜூன் மாதம். ஜூன் மாத பௌர்ணமி என்பது 14/5/2022 அன்று வருகின்றது. அமாவாசை என்பது 28/5/2022 காலை 6:44 முதல் 29 ஜூன் மாதம் காலை 8:34 வரை அமாவாசை. பிரதோஷ தினம் சிவனை வழிபடுவதற்கான மிக முக்கியமான நாள் 12/5/2022 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 26/5/2022 அன்றைய தினமும் ஞாயிற்றுக்கிழமை. பிரதோஷ வழிபாடு என்பது பலவிதமான சங்கடங்களுக்கும் தோஷங்களுக்கும் நிவர்த்தி செய்யப்படுகின்ற ஒரு சிறப்பான வழிபாடு. வாஸ்து நாள் 4/5/2022 அன்று காலை 9:58 10:34 வரை வாஸ்து நாள் இருக்கின்ற காரணத்தினால் அன்றைய தினம் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிக சிறப்பான நேரமாகும். சங்கடகர சதுர்த்தி 17/5/2022 வெள்ளிக்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தி இருக்கின்றது. அன்றைய தினம் விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்வது சிறப்பாகும். பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி என 10/5/2022 வெள்ளிக்கிழமை மற்றும் 24/5/2022 வெள்ளிக்கிழமை ஆகிய 2 தினங்களும் கொண்டாடப்படுகின்றது. சஷ்டி என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானை வழிபடுகின்ற மிக சிறப்பான நேரமாக 5/5/2022 ஞாயிற்றுக்கிழமையும் 19/5/2022 ஞாயிற்றுக்கிழமையும் வருகின்றது. அடுத்ததாக நம்ம ஒரு மாதத்தில் சில சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டிய நாட்களாக பார்த்தால் அஷ்டமி என்பது 7/5/2022 செவ்வாய் என்றும் 21/5/2022 செவ்வாய் என்றும் வருகின்றது. கரிநாள் என்பது 15/5/2022 புதன்கிழமை என்றும் 20/5/2022 திங்கட்கிழமை என்றும் வருகின்றது. அன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தவிர்ப்பது மிக மிக நல்லதாகும். அடுத்தது இந்த ஜூன் மாதம் கிரிவலம் செய்வதற்கான மிக சிறப்பான நேரம் என்று பார்த்தால் 13/6/2022 இரவு 8:17 முதல் 14/6/2022 மாலை 5:33 வரை கிரிவலம் செய்வதற்கு மிக சிறப்பான உகந்த நேரம். அதே நேரத்தில் 12/5/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று வைகாசி விசாகம் முருகப்பெருமானை வழிபடுவதற்கான மிக சிறப்பான நாளாகும். 13/5/2022 அன்றைய தினம் காஞ்சி மகா பெரியவாள் அவர்களுடைய பிறந்த தினம். இந்த ஜூன் மாதத்தில் மிக முக்கியமான நாட்களை பார்த்தோம். இனி ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் போகலாம். அளவுக்கு அதிகமாக சிந்தித்து அதிகமான தாமதத்துடன் செயல்படும் மகர ராசி என்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம்.
கிரக நிலைன்னு பார்த்தோன்னா மகர ராசியிலேயே சனி பகவான் ஆட்சியாக வக்கரமாக அமர்ந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். 3வது வீடு என்று சொல்லப்படுகின்ற துணிச்சல் அல்லது முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சியாகவும் செவ்வாயுடன் அமர்ந்திருந்து பலன்களை தர இருக்கின்றார். சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 4வது இடத்துல புதன், ராகு, சுக்கிரன் அமர்ந்து நல்ல பலனை தர இருக்கின்றார். 5வது வீடு என்று சொல்லப்படுகின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், 6வது வீட்டில் ருண ருத்ர ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் சந்திர பகவானும், மகர ராசிக்கு 10வது இடத்துல கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கின்றார்கள். இந்த அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை மகர ராசிக்கு தரும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சொல்லணும்னா உடம்பை பார்த்துக்கணும், இப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஜென்ம ராசியிலே சனி பகவான் வக்கரமாக அமர்ந்திருக்கின்றார். அதனால் கொஞ்சம் நம்ம உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியமான விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்தணும். குறிப்பாக சொல்லணும்னா சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது என்பது பல விஷயங்களில் நமக்கு ஆரோக்கியமான விஷயங்களை தரும். அது மாத்திரம் இல்லை, நமக்கு இது அதிகப்படியான வேலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதை குறைச்சிக்கணும். உங்களை நீங்களே ஒரு திட்டமிடுதலோடு நேரத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் பொதுவாக பல விஷயங்களை நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிந்தவரை சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ உடனுக்குடன் செயல்படுவது என்பது உங்களை பற்றிய மதிப்பு கூடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். தாமதம் செய்யும்போது பல சமயங்களில் அந்த காரியத்தை நீங்கள் செய்யாமையே விட்டுருவீங்க, அல்லது தாமதமாக செய்வதால் உங்களுடைய முயற்சி வெற்றியை நோக்கி நகர்வதில் தாமதமாகலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா முயற்சி ஸ்தானம் துணிச்சல் ஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் குருமங்கள யோகத்தோடு அமர்ந்திருந்தாலும் உங்களோட முயற்சிகள் துணிச்சலாக உடனுக்குடன் செயல்படுவதில் தாமதம் ஏற்படலாம். இது நமக்கு வெற்றியை தருமா, இல்லை இதை பண்ணலாமா, இதை முதல்ல பண்ணலாமா, அதை முதல்ல பண்ணலாமா அப்படின்னு குழப்பமான மனநிலையில் தான் இருப்பீங்க. சில நேரங்களில் உடனடியாக செய்து அதனுடைய பலனையும் அனுபவிப்பீர். குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக எடுக்கின்ற எந்த முயற்சியுமே வெற்றி பெறும். உங்களுக்காக ஏதாவது நீங்கள் செய்யும்போது தான் தடங்கள், இடைஞ்சல்கள், தாமதம், ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி பல விஷயங்கள் குறுக்கே நின்று கொள்ளும். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் உங்கள் மனநிலை தான். மற்றவங்களுக்கு முயற்சி செய்யும்போது முயற்சி செய்கிறத மாத்திரம்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ளுவீங்க. வெற்றி தோல்வி என்பதை 2ஆம் பட்சமாக வைத்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது நீங்கள் வெற்றியை முதல் பட்சமாகவும் முயற்சியை 2வது பட்சமாகவும் வைத்து விடுகிறீர்கள். இதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா மகர ராசிக்கு புதன், ராகு, சுக்கிரன் எல்லாமே சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. நல்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையும். குடும்பத்தில் சொந்த பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் இப்படி பலரும் சந்தோஷத்தை தருகின்ற வகையில் உங்கள் வீட்டுக்கு விருந்தினர்களாக செல்லக்கூடிய மாதம் இது. விருந்தினர்களை உபசரிக்கின்ற சந்தோஷத்தை பெறுவீர்கள்.
நல்லா புத்திசாலித்தனமாக அதிர்ஷ்டமான காலகட்டம் என்று சொல்லலாம். எதிர்பாராத ஒரு சந்தோஷமான, அதை பற்றி நினைத்தே கூட பார்த்திராத ஒரு விஷயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். புத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருப்பது என்பது கொஞ்சம் புத்திரர்கள் விஷயத்தில் அல்லது உங்களுடைய குழந்தைகள் முன்னேற்றத்தில் வளர்ச்சியில் ஏதாவது ஒரு சிறிய தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது உங்களுடைய குழந்தைகளின் பிடிவாதம் உங்களுக்கு சற்று எரிச்சலை தரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உடனடியாக செய்து வருவீர்கள். 6வது இடத்துல இருக்கிற சந்திர பகவான் மறைவு ஸ்தானம் கிடையாதுன்னாலும் உங்கள் மனநிலையில் சற்று யோசித்து செயல்படுகின்ற தன்மையை ஏற்படுத்தி விடுவார். ருணருத்ர ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் கடன் வாங்கி சில விஷயங்களை செய்து கொள்ளுகின்ற காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இதை வாங்கலாமா, நம்ம வாங்கினா பயன்படுமா அப்படின்னு யோசிக்கிற விஷயம் க்ஷண நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உடல் விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அலைச்சல் அல்லது மழை போன்ற விஷயங்களில் நனைவது போன்ற காரணங்களினால் சின்ன சின்ன உபாதைகள் வந்து செல்லுகின்ற மாதம் இது. கவனமாக உங்களை பாதுகாத்து கொள்வது அவசியம். அதே மாதிரி உங்களுடைய எதிரிகளை உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக மிக எளிதாக தவிர்த்து விடுவீர்கள். அவர்களுடன் போராடுவதை விட அவர்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் என்பதை புரிந்து கொள்ளுகின்ற மாதமாக இருக்கும். வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிக முக்கியமான முடிவுகளை இந்த மாதம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு அதிருப்தி வேலை விஷயத்தில் இருந்தாலும் அது இதுவும் கடந்து போகும் என்கின்ற வகையில் அடுத்த மாதம் மாறக்கூடும். அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் இந்த வேலையை நமக்கு தந்ததற்கு நம்ம அதில் சின்சியராக ஒர்க் பண்ணணும், நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையோடு செயல்பட்டு அடுத்த வருடம் முக்கியமான மாறுதலான முடிவுகளை எடுக்கலான்னு நின்றீங்கன்னா வேலையில் பெருசாக பாதிப்பு வராது. சிலருக்கு இப்போ இருக்கிற வேலையை விட வேறு வேலை கிடைச்சி அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தோறும் நவக்கிரகத்தை வணங்கி வருவது சிறப்பாகும். நவக்கிரகத்திற்கு நல்லெண்ணெய் விளக்கு போடுவது மிகச்சிறந்த பலனை தரும். முடிஞ்ச வரை நம்ம ஜீவராசிகளுக்கு ஏதாவது உணவுகள் கொடுக்கலாம் அல்லது அந்த ஜீவராசிகள் அருந்துவதற்கு நீர் ஏற்படுத்தி கொடுக்கலாம். முடிந்தால் ஏழைகளுக்கு உதவுவது என்பது மற்றும் சிறப்பான அம்சம். குறிப்பாக சனியினால் ஏற்படுகின்ற பாதிப்பை குறைப்பதற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவிகள் செய்வது நன்று. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.